அவர் ஒய்ஃபு அவருக்கு ஓட்டு போட மாட்டாங்கங்கிறது எனக்கு தெரியும். அவர் ஒய்ஃப் கூட தான் இருக்காங்களா? இல்ல அவங்க ஒய்ஃபும் நீங்க சொன்ன மாரி கஷ்டப்பட்டுக்கிட்டு ஏதோ கல்யாணம் பண்ணிட்டோம், 2 புள்ளைய பெத்துட்டோன்ட்டு கூட இருக்காங்களா? இல்லன்னு கேள்விப்பட்டேன். ஓகே. அது போனா என்ன, இருந்தா என்ன? அத பத்திலாம் ஒண்ணும் இல்ல. ஏன்னா இவரு இருக்கிற இடம் வேற. இவரு எந்த வீட்ல சார் இருக்காரு? நான் இப்ப அவருக்கு மாமா வேல பார்த்துட்டு இருந்தேன்னா, அது நீங்க சொல்றது நான் சரிங்களா? ஆக்சுவலா டைரக்டருங்களே எல்லாருமே எல்லா டைரக்டருமே மாமா வேல பார்க்குறவன் தான் சொல்லுவாங்க. நான் பார்த்து விஜய் சார் உங்கள நான் மிஸ் பண்ணிடக்கூடாது. எப்படியாவது உங்கள வச்சு நான் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவோம்ல. அந்த மாரிலாம் ஒரு இமேஜினேஷனுக்குள்ளார நம்ம வாழ்வோம். அப்படிலாம் ஒரு பார்த்த பிரம்மாண்ட மனுஷன், இன்னைக்கு வந்து ஒரு காமெடி பீஸ் ஆகி இருந்தாலும் அரசியலுக்கு வந்தான்னா, நான் ஆல்ரெடியே நாட்டு மக்கள் நாசமாக்கப்படுகிறங்கிற ஒரு ஃபீல் இருக்குது. நம்மளுக்கு ஒரு நல்ல தலைவன் வேணும்னு இருக்கிறப்ப, தப்பான ஒரு தலைவன விஜய் உங்களுக்கு தெரியும் இல்லையா? நடிகர் விஜய தெரியாதவங்களே இருக்க முடியாது. அவரோட படத்துல நீங்க வொர்க் பண்ணீங்களா? ஆமா. அந்த தலைவாங்கிற படத்துல வொர்க் பண்ணேன். ஆக்சுவலா வந்து விஜய் நான் வந்து ஒரு 10 இயர்ஸா நான் வந்து அவர வச்சு படம் பண்ணணும் அப்படிங்கிற தமிழ் சார்ந்த ஒரு சப்ஜெக்ட் ஒண்ணு பண்ணேன். அதுக்கு அவரு ஃபிட்டா இருப்பார் அப்படின்ட்டு அந்த டைம்ல எல்லாம் உதயநிதி, ஸ்டாலின் நெறைய பேர்கிட்ட உட்காந்து அந்த கதையெல்லாம் நரேஷன்ஸ்லாம் குடுத்து ட்ராவல் ஆயிருக்கேன். பட் அது சூழ்நிலையா அமையல. சரி, எங்கேயுமே நான் ஒரு இது தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, ஒரு ஹீரோவ அப்ரோச் பண்ணணும்னா, அவங்க படத்துல உட்காந்து நம்மளோட ஒர்க் ஸ்டைல் என்னங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, நமக்கு அவங்க டேட் கிடைக்குங்கிறதுல ரொம்ப அந்த மாரி ஒரு நம்பிக்கையான ஆள். அதனால யாரையும் நான் அவங்க படத்துக்கு போய் ஒர்க் பண்ண போறது. இப்படி அஜித் படத்துல ஒர்க் பண்ணியிருக்கேன், விஜய் படத்துல ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் அது அமையல. அமையலங்கிறது தான் உண்ம. ஆமா. இப்ப தலைவால வொர்க் பண்ணியிருக்கீங்களே, அவர் எப்படி பழகுறதுக்கு ரொம்ப நல்ல டைப்பா? யார்ட்டயுமே பழக மாட்டாரு. ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப மூடி டைப்பும்பாங்க இல்லையா? பட் ஆனா ஸ்பாட்ல ஏன்னா நம்ம வந்து இப்ப சிம்புன்னா, சிம்போட இன் அண்ட் அவுட் எனக்கு தெரியும். ஏன்னா கூடவே ட்ராவல் ஆயிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 2 வருட காலகட்டங்கள் என்ன சொல்றது, ஒரு சொல்லுவாங்கல்ல, ஒரு புருஷன் பொண்டாட்டி மாரியே இருந்தானுங்க அப்படின்னு. அந்த மாரி. உடனே வேற மாரிலாம் நீங்க இமேஜினேஷன்லாம் போயிற அப்படியெல்லாம் நாங்க இருந்ததில்ல. சொல்லிர்றேன் டக்குனு உடனே, "ஏய்! அப்படியா?" அப்படின்னு. கரெக்ட். மக்கள் உடனே கமெண்ட் போடுவாங்க ம். அதுக்கு. ஆமா. அவரு வந்து ஒரு செட்டில்டா இருப்பாரு. யார்ட்டயுமே பேச மாட்டாரு. ஆனா நான் வந்து எப்படின்னா இல்ல, இல்ல. சட்டில்டா இருப்பாரு அப்டின்னா, ஸ்பாட்ல ரொம்ப அமைதியா தான் உண்டு, தான் வேல உண்டுன்னு ஆமா. இருப்பாரா? நல்ல எங்கேயுமே விஷயம் தான். யார்ட்டயுமே பேச மாட்டாரு. தான் உண்டு, தான் வேலை உண்டு. சேர போட்டு தனியா உட்கார்ந்திருப்பாரு. ஓ! தலைவா படத்துல வந்து கீர்த்தி சுரேஷோ, இல்ல, இல்ல, இல்ல. த்ரிஷாவோ இல்லல்ல? இல்ல, இல்ல, இல்ல. அப்போ கலகலன்னு இருந்திருப்பாரு. அதுல வந்து அமலா பால் தானே சார்? அமலா பால் தான் அந்த படத்துல தான் வ ஏஎல் விஜய்க்கும், அ அமலா பாலுக்கும் ஒரு கனெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆனது அந்த படத்துல தான். அந்த அது படத்துக்கு வேறயா? அப்புறம் அது வேறையா இல்லையா? அது அந்த படத்துல தானே அவங்க லவ்வர்ஸ் அதுக்கப்புல கல்யாணம் அந்த படம் முடிஞ்ச உடனே கல்யாணம் பண்ணாங்களே! ம்ஹ்ம். ஆமா. அது அது ஒரு பக்கத்து போயிட்டோம். அதெல்லாம் அவங்களோட பெர்சனல்ஸ். ஆமா. ஒரு நான் இவர பத்தி கேட்டது கேட்ட விஷயத்துக்கு என்னன்னா, இவரு ரொம்ப செட்டில்டா இருப்பாரு. நான் பார்த்தது என்னன்னா, ஒரு 5 பக்க டயலாக்கா இருந்தாலும் பார்ப்பாரு. ஒன்ஸ் தான் பார்ப்பாரு. அது முன்னாடியே ரூம்ல வச்சு படிச்சுட்டாரா, படிக்கலையான்லாம் எனக்கு தெரியாது. பட் நான் ப்ராம்ப்டிங் செக்ஷன்ல இருந்தேன். ப்ராம்ப்டிங் குடுக்கறதுக்கு நான் உட்காந்து கீழ குடுக்குறப்ப அப்படின்ருவாரு. தேவையில்ல. ப்ராம்ப்டிங் தேவையில்ல அப்படிங்கிறதுக்கு வந்து. அதே சத்யராஜ் சார் வந்து ப்ராம்ப்டிங் வாங்கிக்கிட்டு பேசுவார். நம்ம ப்ராம்ப்டிங் பண்ண பண்ண அவர் பேசுவாரு. அதே விஜய் சார் வந்து அந்த மாரி பண்ண மாட்டாரு. நல்ல டேலண்ட். அதாவது நம்ம கொடுத்த அந்த 5 பக்கமும் பார்க்க அப்படி சரளமா வரும். ஆன் ஸ்பாட்ல. எனக்கு என்னன்னா, நான் பார்த்து விஜய் சார் உங்கள நான் மிஸ் பண்ணிறக்கூடாது. எப்படியாவது உங்கள வச்சு நான் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவோம்ல. அந்த மாரிலாம் ஒரு இமேஜினேஷனுக்குள்ளார நம்ம வாழ்வோம்ல. அப்படியெல்லாம் ஒரு பார்த்த பிரம்மாண்ட மனுஷன், இன்னைக்கு வந்து ஒரு காமெடி பீஸ் ஆகி, ஒரு கையில ஒரு 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 கொஞ்சம் ஒரு பேப்பர வச்சுக்கிட்டு, ஒரு 2 பேப்பர கூட வச்சுக்கிட்டு பேச முடியாம, அத திணறிட்டு இருக்கிறதெல்லாம் அப்ப அரசியல் ஒரு மனிதன, ஒரு ஹீரோவ அரசியல் வந்து ஜோக்கரா கூட மாத்தும். அப்படிங்கிறது மாரி தான் என்னோட ஃபீல். சார் அது வேற வாய், இது வேற வாய் சார். நாரவாயா இருக்கான்னு தெரியல. 26க்கு அப்புறம் தான் தெரியுமோ? சார் அதாவது இப்போ சினிமா டயலாக் யார் வேணா பேசிடலாம் சார். ஆனா அதுவும் கஷ்டம் தான். அதுக்கும் ஒரு டேலண்ட் வேணும். அது அந்த அவர்கிட்ட நல்ல ஒரு டேலண்ட் இருக்கு. பட் அரசியல் அப்படின்னு வரும்போது, நெறைய விஷயங்கள் வந்து ஒரு செகண்ட் வார்த்தை தப்பா விட்டா கூட மாறிடும். நீங்க பாட்டுக்கு பொசுக்குன்னு காமெடி பீஸ்ன்னு சொல்ட்டீங்க. எத வச்சு நீங்க அவர காமெடி பீஸ்ன்னு சொல்றீங்க? எத வச்சு நான் அவரு பேசுற எல்லா விஷயத்தையும் நீங்க பார்த்தீங்கன்னா, அரசியலுக்குள்ளார வந்ததுக்கு அப்புறம் நான் அதுக்கு முன்னால இருந்த விஜய பத்தி விமர்சனம் இல்ல, இல்ல எனக்கு புரியுது.
அந்த அந்த விஜய் நான் பார்த்து பிரமிச்ச விஜய் வேற, வேற, அரசியல்ல வந்த அரசியல் காமெடி பீஸ் வேறன்றீங்க வேற. இல்லையா? இது ஏன் வேற, அந்த அது வேற. காமெடி பீஸ்ன்ற அந்த அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த பட்டத்த குடுத்தீங்கன்னு தான் கேட்கிறேன். ஏன்னா நீங்க அவர வச்சு படம்லாம் பண்ணணும்ன்ட்டு ஒரு பெரிய லெவல்ல அவர இமேஜின் பண்ணிட்டு டக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்களே! இல்ல அவரோட அதாவது பேசுறது இருக்கு இல்லைங்களா? அவரோட மூவ்மெண்ட் பேசுறது எல்லாமே வந்து மக்களுக்கு என்ன செய்ய போறோங்கிறது இதுவரைக்கும் அவர் பேச மாட்டேங்கிறாரு. அவர் வந்து ஆளும் கட்சிய தான் அசிங்கமா பேசிட்டு இருக்காரு. ஆளும் ஆனா அவரு என்ன பண்ண ஆ போறோம்ன்றத அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு. ரொம்ப சொல்ல தெளிவா மாட்டேங்கிறாரு. இருக்காரு. 2வது என்ன சொல்றதுன்னா, அவரு இப்ப வந்து திடீர்னு கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவரு உதவி பண்றேன் அப்படின்னு. அப்ப இத்தன வருஷமா சம்பாரிச்சாரு. அந்த டைம்லலாம் எந்த ஒரு உதவியுமே ஒரு சின்னதா ஒரு என்ன சொல்றது, ஏதோ ஒண்ணு பண்றவன் கூட பப்ளிசிட்டி பண்ணிட்டு இருக்கான் அந்த பாலாங்கிற பையன். நீங்கலாம் எவ்வளவோ பண்ணியிருக்கலாம். அப்ப நீங்க எதுவுமே பண்ணல. திடீர்னு வந்து உங்க ஸ்டெண்டிங் அடிச்சு, ஓட்டு வேணும் அப்படிங்கிறதுக்காக 4 பேருக்கு குடுக்குறது மாரி ஒரு ட்ராமா பண்ணிட்டு, அத 4000 பேருக்கு குடுத்தோம்னு சொல்லி ஃபோக்கஸ் பண்றது, இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்கிறப்ப, இந்த ஆளு அரசியலுக்கு வந்தான்னா, நான் ஆல்ரெடியே நாடு, நாட்டு மக்கள் நாசமா போயிருக்கிறங்கிற ஒரு ஃபீல் இருக்குது. நம்மளுக்கு ஒரு நல்ல தலைவன் வேணும்னு இருக்கிறப்ப, தப்பான ஒரு தலைவன கிரியேட் பண்ற விஷயமா எனக்கு ஃபீல் ஆகுது. அதாவது ஏன் நானே கெட்டு போயிட்டேன். எனக்கு வயசு 50 ஆச்சு. இன்னும் ஒரு 5 வருஷத்திலேயே செத்துருவேன். நாளைக்கே கூட இப்ப இங்கேருந்து வெளியில போறப்ப ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா செத்துருவேன். புரியுதுங்களா? எனக்கு அப்புறம் வர என்னோட சந்ததிகளுக்கு ஒரு சரியான வழிகாட்டுதலான தலைவன்கள் இருக்கலாம். அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு வேணும் அப்படின்னா, இன்னைக்கு நான் தேர்ந்தெடுக்கிற ஒருத்தன் நல்லவனா இருக்கணும். அவன் சரியான அதாவது திட்டமிடுதல் சரியா இருக்கணும். ஒரு ஃபியூச்சர பத்தி யோசிக்கிறவனா இருக்கணும். இவன் ஃபியூச்சர பத்தியே இந்த ஆளு யோசிக்க மாட்டேங்கிறான். இந்த ஆளு வந்து பேசுறது எல்லாமே அவன் சண்டை போடுறதாவே இருக்கான். பக்கத்து வீட்டுக்காரனோட சண்டை போட்டுக்கிட்டு இருப்போம் இல்லையா? ஆமா. நான் எவனாவது நாய் பிடிச்சிட்டு வந்து நம்ம வீட்டு தெருவுல பேட விட்டு போயிருவான். ம். ஆமா. ஏன்னா அது கன்னா பின்னான்னு சண்டை வரும். புரியுதுங்களா? அது மாரி இந்த ஆளு வந்து பேசுறது எல்லாமே வந்து மேடையில பேசுறது எல்லாமே அவதூறான பேச்சாவே இருக்குது. ஒரு 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 நல்ல தலைவருக்கு எதிர்காலம் உண்டான இது எதிர்காலம் இல்லன்றீங்க. குறித்து விஷயத்துக்கே இல்ல. அந்த அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அதாவது பேசுறது வந்து ஒரு நல்ல ஃபியூயல் இல்ல. ம். அதாவது ஒரு வைப்ரன்ட்டான ஒரு தலைவர். இவன் எப்படியா நாட்ட ஆளப் போறான்? இவன் ஒரு காமெடி பீஸ் அப்டின்றீங்க. ஆப்வியஸ்லி அப்படிதான் தெரியுது எனக்கு தெரிஞ்சு. சம்டைம்ஸ் சம் ஃபூல்ஸ் பிகம் மோர் இன்டெலிஜென்ட்ஸா கூட உருவாகலாம். அதுக்கு மூளை வேணும்ல. புரியுதுங்களா? உங்களோட படத்துக்கு ஃப்ளாப் வந்து எவனோ ஒரு டைரக்டர்ங்கிற காரணமா தான் நாங்க இதுவரைக்கும் நெனச்சுக்கிட்டு இருந்தோம். பட் இப்ப தான் உங்களோட இதெல்லாம் திறமையெல்லாம் தெரியறப்ப தான் தெரியுது, உங்க படத்தோட ஃப்ளாப்க்கு நீங்க தான் காரணம்னு. உங்கள்ட்ட நல்ல கதை சொல்லி நல்ல டைரக்டரா தான் வந்திருப்பானுங்க. பட் அவங்க சரியா பண்ணலன்னு ஒரு பிம்பமா தப்பா போச்சு. ஒரு சுறாங்கிறது அட்டர் ஃப்ளாப். ஐயோப்பா! கொடும. புரியுதுங்களா? அப்ப என்ன பண்ணோம்? சுறா படத்தோட டைரக்டர நம்ம கழுவி ஊத்தணும். அவர் வந்து தப்பானவன், அவன் படம் எடுக்க தெரியாது. அதனால தான் இப்படி ஆயிட்டான் அப்படின்னு. ஆனா அது கிடையாது. இப்ப இவர பார்க்கிறப்ப தான் தெரியுது. சுறாவ கவுத்தது அவன் கிடையாது. இவர் தான். எப்படி சொல்றீங்க? அ தெரியுதே இவரோட என்ன செயல்பாடுகளும், அ சில நேரத்துல வந்து என்ன சொல்றது? ம் திடீர்னு ராஜாவா வேஷம் கட்ட ஆரம்பிப்பாய்ங்க. இந்த நடிகர்கள். ஆமா. நீங்க வந்து வேஷம் போட்டு, நீங்க வந்து ராஜராஜ சோழன்னு நீங்க கதையில ராஜராஜ சோழனா நீங்க நடிக்கிறீங்க அப்டின்னா, இந்த நடிகர்களோட இயல்பே என்னன்னா, ராஜராஜ சோழனாவே வாழ்வாய்ங்க. ஆமா. அந்த வாழ்ற வாழ்க்கையில பக்கத்துல இருக்கிற பொண்டாட்டி சில பேர்லாம் சொல்லுவாங்கல்ல, ஆர்டிஸ்ட்டோட ஒய்ஃப்லாம் சொல்லுவாங்கல்ல, அவரு அந்த கேரக்டர்லயே வாழ்ந்துகிட்டு இருப்பாரு அப்டின்னு. கொலை பண்றது மாரி கேரக்டர்ல வாழ்ந்துட்டு இருந்தா வீட்ல இருக்கவன குத்துவியா நீ? ஒரு அது வேற, இது வேற. செப்பரேட் பண்றதுக்கு மைண்டே இல்லைன்னா, அன்ஸ்டேபிள் மைண்ட்ல நீ இருக்கிற அப்டின்னா, உனக்கு என்ன மாரி நடக்கும்? ஆமா. இப்போ இப்போ கூட மேடையில வந்து என்ன சொல்றது? வர்றீங்க, பேசுறீங்க அப்படிங்கிறது, எவனாவது கீழ இப்ப இருக்கிற டெக்னாலஜில எவ்வளோ மைக்லாம் இருக்குது. காதுக்குள்ளார வச்சுக்கலாம். ஆமா. ஒரு அறிவாளி எவனாவது உள்ளார உட்கார வச்சு, அவன் சொல்ல சொல்ல நீங்க பேசலாம். உங்க படம் மாரியே ஒரு ஷூட்டிங் நடத்தினா கூட அடுத்த எம்ஜிஆர நீங்க ஆகலாம். எம்ஜிஆர் பேசாம இருந்ததுனால தான் ஜெயிச்சாரு. இந்த ஆள் பேசுறதுனால தான் தோத்துற போறான். பேசாம இருந்தான்னா, உண்மையிலேயே நம்ம ஆளுங்கள வந்து என்ன சொல்றது? திடீர்னு நம்ம ஆளுங்க எல்லாருமே வேற மாரி முடிவு பண்ணுவாய்ங்க. ஆமா. திடீர்னு அறிவாளித்தனமான முடிவும் எடுப்பானுங்க. திடீர்னு மகா முட்டாள்தனமான முடிவும் எடுப்பாய்ங்க. நம்ம மக்கள் அந்த அளவுக்கு சொல்றோம். ஏன் சார் இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா? அது உண்மையான ஒரு விஷயம். அதாவது இவரு வந்து ஒரு பெரிய டைரக்டரோட பையன். ஒரு நல்ல ஒரு வெல்த்தியான ஃபேமிலி தான். பிளஸ் இவரும் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து ரொம்ப வருஷமா இருக்காரு. ஸோ உதவி பண்ணும் ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். உதவி பண்ணணுன்ற எண்ணம் இருக்கிறவங்க வந்து,
எப்படி எப்படியோ உதவி பண்ணலாம். அநாதாசிரமத்துக்கு உதவி பண்ணலாம், முதியோர் இல்லத்துக்கு உதவி பண்ணலாம். நெறைய விஷயங்கள் இருக்கு. இவர் அப்படியெல்லாம் பண்ணாம, இன்னைக்கு அரசியலுக்குள்ள வரப்போறேன் அப்படின்னோனே, டக்குனு புக்கு குடுக்கறது, பேனா குடுக்கறது, உதவி பண்றது, அப்பல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இத நாங்க ஒரு பதிவுல கேட்டதுக்கு தான் கமெண்ட்ஸ்ல எங்களெல்லாம் வச்சு கழுவி கழுவி ஊத்துனாங்க. புரியுதுங்களா? இப்ப அதே விஷயத்த தான் நீங்களும் சொல்றீங்க. சோ அவர் அரசியலுக்காக அவர் போடுற வேஷம்னு நெனைக்கிறீங்களா சார்? உங்களுக்கும் அப்படி தோணுதா? வேஷதாரிகள். நீ வேஷம் போடு, தப்பே இல்ல. நீ வேஷம் போட்டு நீ ராபின்ஹுட்டா இரு. ஆனா ராபின்ஹுட்ட அடிச்சு அவன் வச்சுக்கல. இல்லாதவருக்கு குடுத்தாரு. அவன் வச்சுக்கல. இல்லாதவங்களுக்கு குடுத்தான். நீ வந்து ஆனா இவரு திருடனாவே கூட இரு. செஞ்சாரு சார் இல்லாதவங்களுக்கு. ஆ? இவரு கூட செய்றாரே. யாரு குடுத்தாரு? நல்லா உள்ளார போய் த்ரிஷா வீட்டு நாய்க்கு கேக் கட் பண்ணார்ல சார். த்ரிஷா மேடத்துக்கு வந்து எத்தனையோ கோடியில நெக்லஸ் குடுத்தார்ல சார். ம். ஓகே. இந்த ராபின்ஹுட் மாரி தான் சார். புரொடியூசர் கிட்ட இருந்து பணத்த வாங்கிட்டு, தன்னோட கனவு கன்னிக்கு நெக்லஸும், கனவு கன்னி வீட்டு நாய்க்கு கேக்கும் அதெல்லாம் வெட்டுறார்ல சார். நீங்க சொல்றதெல்லாம் உண்ம. ஆனா எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, அ அவர் ஒய்ஃப் அவருக்கு ஓட்டு போட மாட்டாங்கங்கிறது எனக்கு தெரியும். அவர் வைஃப் கூட தான் இருக்காங்களா? இல்ல அவங்க வைஃப்பும் நீங்க சொன்ன மாரி கஷ்டப்பட்டுக்கிட்டு ஏதோ கல்யாணம் பண்ணிட்டோம், 2 புள்ளைய பெத்துட்டோன்ட்டு கூட இருக்காங்களா? இல்லன்னு கேள்விப்பட்டேன். அவங்க அவங்க எங்க பொறந்த வீட்டுக்கே போயிட்டாங்க அப்படிங்கிற மாரி தான் கேள்விப்பட்டேன். ஓகே. அது போனா என்ன, இருந்தா என்ன? அத பத்திலாம் ஒண்ணும் இல்ல. ஏன்னா இவரு இருக்கிற இடம் வேற. இவரு பட் எந்த வீட்ல சார் இருக்காரு? அ இவரு? அது அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்கிட்ட இல்ல கேட்டா, சார். நீங்க வந்து ரொம்ப எதார்த்தமான மனுஷன். ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டான மனுஷன். கரெக்ட்டா பேசுவீங்கல்ல. இல்லங்க. நான் வந்து என்ன சொல்றதுன்னா, எதார்த்தமான மனுஷன் தான். நான் இப்ப அவருக்கு மாமா வேல பார்த்துட்டு இருந்தேன்னா, அது நீங்க சொல்றது நான் சரிங்களா? ஆக்சுவலா டைரக்டருங்களே எல்லாருமே எல்லா டைரக்டருமே மாமா வேல பார்க்குறவன் தான் சொல்லுவேன். ஐயோ! அப்படிதான். ஏன்னா என் பாயிண்ட் ஆஃப் வியூல ஏன்னா ஜேம்ஸ் கேமரூன் தான் இந்த உலகத்தோட மிக சிறந்த மாமா வேல பார்த்தவரு. அவருக்கு எப்படி? நிகரா டைட்டானிக்ல ஜாக்கையும், ரோஸையும் உள்ளார வச்சு பண்ணிவிட்டார் இல்லையா? அது மாரி தான் இவங்கலாம் அவங்க வந்து சீரியஸா. அவரு அவரு பண்ணது அவருக்கு நிகரான ஒரு மாமா உலகத்துல எவனாவது காட்டுங்க. ஒரு எந்த டைரக்டரையாவது காட்டுங்க. சீரியஸா? ஐயய்யோ! ஆ, நான் இல்ல மக்களே. ஆ. அவர் டைரக்டரா இருந்துகிட்டு அவரே அவர தூத்திக்கிறாரு. நான் எதுவுமே பேசல. தூத்தலங்க. நான் சொல்றது வந்து எதார்த்தமான உண்மை. எதார்த்தமான உண்மையே கிடையாது. ஆ. நீங்க மாமா வேல பார்த்தா கூட அது சரியான மாமா வேலைய செய்யணும். ம். புரியுதுங்களா? மாமாங்கிறது எவ்வளவு புனிதமான வேர்ட் தெரியுமா? என்ன? சார் இப்ப வீட்டுக்காரர் கூட பெண்களை ஆசையா பெற்ற மாமான்னு கூப்பிட வெட்கமா இருக்கு சார். ஐய்யய்யோ! கூப்பிட மாட்டேங்கிறாங்க. ஆமா. போடா வாடான்னு தான் பேசுறாங்க. ஆமா சார். இப்ப நீங்கலாம் ஆமா. மாமாக்கு இந்த மாரி ஒரு பேர சொல்லிடுறீங்க. நாங்க எப்படி போயிட்டு ஹஸ்பண்ட மாமான்னு கூப்பிடுறது? அதான் பார்த்தீங்களா? பெண்களை பெத்த ஒவ்வொரு தகப்பனும் மாமாவாயே ஆவான். வேற வழியே கிடையாது. அதனால மாமாங்கிறது ஒரு புனிதமான வேர்டு தான். நம்ம தப்பாலாம் ஒண்ணும் பேசிறல. புரியுதுங்களா? ஒவ்வொரு டைரக்டரும் மாமாவா இருக்கிறதுக்கு பெருமைப்படுறான். நான் மாமாவா இருக்கிறதுக்கு பெருமைப்படுறேன். தப்பா? இல்ல, இல்ல சார். நீங்க உங்க மாமாங்கிறது உங்க அதுவும் பாயிண்ட் தாய் ஆஃப் வியூ. மாமனா இருக்கிறதுக்கு பெருமைப்படுறேன். ஓ! அப்படி விஜயே பல போயிட்டீங்க. இடத்துல சொல்லியிருக்கார்ல. நான் உங்கள் தாய் ஓ! மாமன். நீங்க மாமன் படத்துல வர மாமாவ சொல்றீங்களா சார்? ஆ அதான் ஓகே சார். சொல்றேன். ம். இப்ப விஜய் வரைக்கும் ஸ்டாலின வந்து அங்கிள் அப்படின்னு சொன்னது எதுக்கு? மாமன்ங்கிறது ஒரு தலைசிறந்த ஒரு ஒரு பொக்கிஷமான ஒரு இடம் அது. யாராலயும் அங்கீகரிக்க முடிஞ்சு குடுக்க முடியாது. மாமான்னா அந்த வீட்டுக்குள்ளார வந்து அந்த உறவு வந்து அக்கா அப்படிங்கிற இடத்துக்கு போயிருது. மத்த தப்பான ஒரு உறவுக்குள்ளார இல்லைல்ல ம். அப்படிங்கிறப்ப. அதனால மாமாவா இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் தான்.